بسم الله الرحمن الرحيم. عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات. وكما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் பாக்கியமிழந்த உம்மத்துமார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனது அன்பையும் அன்பையும் பெற்ற நல்லடியார்களை அந்தஸ்திலே நம்மையும் சேர்த்து நல்லது புரிவானாக. ஆமீன். உலக முதுமுறை தன்னுள் ஏந்தி ஒப்பில்லாத குணபாடுகளை உள்ளுக்கு பதித்து மனித சமுதாயம் என்ற பேரவையின் தலைமைத்துவத்திலே ஜொலிக்கும் மொழியாக தோன்றிய உத்தம திருத்துதர் அன்னவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அல்லவர்கள் அடிச்சுவடுகளை பெறலாமல் பின்பற்றி வந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், வலிமார்கள், நல்லவர்கள், நம்மவர்கள் அல்லாஹ்வுடைய மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய மஜ்லிஸிற்கு வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய, வருகை தரக்கூடிய, குறிப்பாக உலகத்தில் உண்டான முழு முஸ்லிமான ஆண் பெண் அனைத்து மக்களின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஜும்ஆவுடைய தினத்திலே துஆக்கள் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய நேரத்திலே நாளிலே நம்மவர்களுடைய தேவைகள், நம் பெற்றோர்கள், மனைவி மக்கள், பிள்ளைகள், உடன் பிறந்த சகோதரர்கள், சகோதரிகள், சொந்த பந்தங்கள், ஊர்வாசிகள், குறிப்பாக உலகத்தில் உண்டான ஒரு முஸ்லிமான ஆண்கள் அனைத்து மக்களுடைய தேவைகளும் அல்லாஹ்விற்கு பிரியமானதாக இருந்தது என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறைபடுத்திக் கொள்வானாக. ஆமீன். வாழக்கூடிய காலம் சில காலம், இக்காலகட்டத்தில் நோய் நொடி இல்லாத வாழ்க்கை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கிடைத்து, குறிப்பாக மருத்துவ செலவினங்களை விட்டும் நம்மை நம்மளுடைய குடும்பங்களையும் பாதுகாத்து தந்துள்ளானாக. ஆமீன். யாரெல்லாம் நம்மிடத்தில் துவா செய்ய சொன்னார்களோ, துவா காணி வேண்டிக் கொண்டார்களோ, இன்னும் யாரெல்லாம் நம்மிடத்திலே நோய் வாய்ப்பட்டிருக்கின்றார்களோ, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்து நோய்களை ஷிஃபா ஆக்கிக் கொள்வானாக. ஆமீன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை தாய்மொழிய அடிவயிற்றிலிருந்து எவ்வாறு பாவம் முடியாத பிள்ளையாக வெளியாக்கினானோ, அதே போன்று அல்லாஹ்வை சந்திக்கும் சமயத்தில் பாவம் அறியாத குழந்தைகளாக நம்மை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மீட்டிக் கொள்வானாக. ஆமீன். இறுதியாக ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, யா அல்லாஹ் இந்த உலகத்தினுடைய அனைத்து நற்பாக்கியங்களையும் எங்களுக்கு கொடுத்து, வஃபில் ஆখিরাতি ஹஸனா, இன்னும் மறுமையினுடைய அனைத்து நற்பாக்கியங்களையும் எங்களுக்கு கொடுத்து, வகீனா அதாபன்னார், நரக நெருப்பை விட்டு எங்களை பாதுகாத்து தந்தருள்வாயாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய முஃமினீன்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை எல்லாம் ஒரு புனிதமான ஜும்ஆவுடைய தினத்திலே கொண்டு சேர்த்து வைத்திருக்கின்றான். ஜும்ஆவுடைய சிறப்பு என்ன என்பதை எல்லாம் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நாம் இல்லை, தெரிந்தவர்களாக ஒவ்வொரு மக்களும் இருந்து கொண்டிருக்கின்றோம். எனவே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜும்ஆவுடைய தினத்தை முழுமையாக பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பை யாருக்கு நாடுகின்றான் என்று சொன்னால், தன் அடியான் தான் இந்த ஜும்ஆவுடைய சிறப்பை முழுமையாக அடைந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலே ஆரம்ப நேரத்திலே யார் வருகின்றார்களோ நீயத்துடன் அவர்களுக்கு மட்டும் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்கிறார் என்பதாக மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்து நல்லது புரிவானாக. ஆமீன். எதுவெல்லாம் பேசப்படுகின்றதோ, கேட்கப்படுகின்றதோ, பேசக்கூடிய நாவிற்கும் கேட்கக்கூடிய செடிகளுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை முழுமையாக செயலாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்வானாக. ஆமீன்.
கலியத்திற்குரிய மோமின்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு அற்புதமான ஹதீஸ்களை நாம் பல கிதாபுகளிலே காண முடிகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், காலையும் மாலையும் மலக்குமார்கள் ஒவ்வொரு மனிதனுடைய அமல்களையும் சுமந்து கொண்டு அல்லாஹ்விடத்திலே செல்கின்றார்கள். செல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மலக்குகளை பார்த்து கேட்பானா, என் அடியார்களை நீங்கள் எந்த நிலையில் விட்டு வந்திருக்கின்றீர்கள் என்பதாக அல்லாஹ் மலக்குகளிடத்திலே கேட்பானா. அப்பொழுது மலக்குமார்கள் சொல்லுவார்களாம், உன் அடியார்கள் சிலர்கள் தஸ்பீ செய்தவர்களாக, சிலர்கள் தஹ்மீத் உன்னை புகழ்ந்தவர்களாக, சிலர்கள் தஹ்லீல் செய்யக்கூடிய நிலையிலே நாம் விட்டு வந்தோம் என்பதாக மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்திலே சொல்லுவார்கள். பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்பானா, என்னுடைய அடியார்கள் என்னிடத்திலிருந்து எதை விரும்புகின்றார்கள், எதை நாடுகின்றார்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மலக்குகளிடத்திலே கேட்கும் பொழுது மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்திலே சொல்லுவார்களாம், அவர்கள் சுவர்க்கத்தை உன்னிடத்திலே விரும்புகின்றார்கள், சுகமான சொர்க்கமான வாழ்க்கையை உன்னிடத்திலே விரும்புகின்றார்கள். எதை அவர்கள் தவிர்த்திருக்க வேண்டும் என்பதாக நினைக்கின்றார்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மலக்குகளிடத்திலே கேட்கும் பொழுது நரகத்தினுடைய வேதனையை விட்டும், உலகிலே கடினமான கஷ்டமான சூழ்நிலையில் வாழ்வதை விட்டும் உன்னுடைய அடியார்கள் பயப்படுகின்றார்கள் என்பதாக அல்லாஹ்விடத்திலே மலக்குமார்கள் சொல்லுவார்கள். எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவானா, அவர்கள் எதை உன்னிடத்திலே நாடினார்களோ, எதை உன்னிடத்திலே கேட்டார்களோ அவர்களுக்கு அதை கொடுத்து விடும்படி நாம் கட்டளையிடுகின்றோம் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான் என்பதாக அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அப்பொழுது மலக்குமார்கள் சொல்லுவார்களா, அந்த சபையிலே தஹ்மீது செய்யாத ஒரு கூட்டம், உன்னை புகழாத ஒரு கூட்டம், புகழக்கூடிய நிலையிலே இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் தஸ்பீ செய்யக்கூடிய இடத்தில அல்லாஹ்வையும் உன்னையும் நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய சபையிலே சும்மா போய் வெறுமனே அமர்ந்தார்கள். அவர்களுடைய நிலை என்ன என்பதாக கேட்கும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவானா, ஹும் கௌமுன் லியஸ்கா ஜலீஸ், யாரெல்லாம் அல்லாஹ்வை பற்றி பேசக்கூடிய சபைகளிலே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய தூதரை பற்றி பேசக்கூடிய சபையிலே, அமல் செய்யக்கூடிய சபையிலே சும்மா வெறுமனே போய் அமர்ந்தார்களோ அவர்களுக்கும் இந்த சிறப்புண்டு, சொர்க்கம் கிடைப்பதற்கு சுபச்செய்தி உண்டு என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மலக்குகளிடத்திலே சொல்வதாக மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார். பெருமக்களே, நாம் இந்த சம்பவத்தின் மூலமாக, இந்த வாரம் பேசக்கூடிய இந்த தலைப்பின் மூலமாக எதை எடுத்துக் கொள்கின்றோம் என்று சொன்னால், நல்ல மனிதர்களுடைய சவகாசத்தை, நல்ல மனிதனுடைய தொடர்பை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டோம் என்று சொன்னால், நீங்கள் அமல் செய்யவில்லை, ஆனால் நல்ல மனிதனுடைய தொடர்பு உங்களிடத்தில் இருப்பதன் காரணமாக எப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அமல் செய்யக்கூடியவர்களுக்கு சொர்க்கத்தை கொடுப்போம் என்பதாக சொல்கின்றானோ, அதே போன்று அல்லாஹ் சொல்கின்றான், நல்ல மனிதனுடைய தொடர்பை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட சிறப்பை கொடுக்கின்றான் என்பதாக இந்த ஹதீஸின் மூலம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே நல்ல சபைகளில் அமர்வது, நல்லோர்களுடன் சேர்ந்து இருப்பது என்பது நேரான வழியை பின்பற்றுவதற்கு சமம் என்பதாக அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், நல்லதை செய்வதை விட நல்லதை செய்யக்கூடியவருடைய தொடர்பு இருக்கின்றதே உங்களை மேல்நோக்கி செல்லும், அந்த நல்ல அமல்களை செய்வதற்கு உங்களுக்கு காரணமாக ஆக்கி தரும் என்பதாக மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். நேரான வழியை செயல்படுத்தக்கூடியவர்களை விட
நேரான வழியை செயல்படுத்தக்கூடியவர்களுடன் சேர்ந்து இருப்பது உங்களுக்கு முன்னேற்றத்தை தரும் என்பதாக மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். எனவே பெருமக்களே, குர்ஆனுடைய நெடுவிலும் ஹதீஸினுடைய நெடுவிலும் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அதிகமான குர்ஆனுடைய வசனங்களும் அதிகமான ஹதீஸ்களும் நாம் பார்க்கும் பொழுது நல்லவருடைய சவகாசம், நல்லவருடைய தொடர்பை ஏற்படுத்தியவர்கள் உயர்ந்தவர்கள் என்பதாக நம்முடைய மார்க்கம் பெருமக்களே தெளிவாக சொல்லி காமிக்கின்றது. உதாரணமாக நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், ஒவ்வொரு தொழுகையிலும் இந்த அத்தியாயம் ஓதப்படவில்லை என்று சொன்னால் தொழுகை கூடாது என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார். சூரத்துல் ஃபாத்திஹாவில ஒரு அத்தியாயத்தை நாம் ஓதுவோம். திரும்ப திரும்ப ஒவ்வொரு தொழுகையிலும் ஓதக்கூடிய அத்தியாயம் ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலீன். யா அல்லாஹ், யாருக்கு நேர்வழி நீ புரிந்தாயோ, யாருக்கு நீ நேர்வழி புரிந்தாயோ அவர்களின் பாதையை எங்களை நீ செலுத்துவாயா என்பதாக நாம் சூரத்துல் ஃபாத்திஹாவிலே ஒவ்வொரு தொழுகையிலும் நீட்டி நீட்டி ஓடக்கூடிய ஒரு அத்தியாயம். இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், நீங்கள் அமல் செய்வதை விட நல்லோர்களுடன் நீங்கள் சேர்ந்து இருப்பதை கேட்கின்றீர்கள் அல்லவா, இதுவே உங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியம், துஆ என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய பரிசுத்த வேதத்திலே பெருமக்களே பதிவு செய்து வைத்திருக்கின்றார். எனவே நேரான பாதை என்பதை விட நேரான பாதையை பின்பற்றி வாழக்கூடியவருடன் சேர்ந்து இருப்பது என்பது மிகப்பெரிய பாக்கியம் என்பதாக மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். வத்தபஉ சபீல மன் அனாப இலைஹி, என்னை எப்போது முன்னோக்கி இருக்கின்றவர்களின் பாதைகளை நீங்கள் பின்பற்றுகின்றீர்களோ நீங்கள் நேர்வழி அடைந்து விடுவீர்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமக்களே தன்னுடைய பரிசுத்த வேதத்திலே சொல்லி காமிக்கின்றார். எனவே தான் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய நோக்கம், அது வாலிபர்களாக இருக்கட்டும், பெரியவர்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், சிறார்களாக இருக்கட்டும், நல்ல பழக்கம் என்பது நல்லவர்களுடன் சேர்வதை கொண்டுதான் உங்களுக்கு நல்ல பழக்கம் வரும், உங்களுடைய வாழ்க்கை ஜெயம் பெறும், உங்களுடைய அந்தஸ்து உயர்த்தப்படும், உங்களுடைய வாழ்க்கையில் ஈடேற்றம் கிடைக்கும் என்பதை மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். கெட்ட மனிதனுடைய சபகாசம், கெட்ட மனிதனுடைய ஃப்ரெண்ட்ஷிப், நட்புத்தன்மை, கெட்ட மனிதனுடைய பெண்களின் தொடர்பு, இப்படி எந்த விதமான அல்லாஹ்வுடைய தொடர்பும் இல்லாத மனிதர்கள், அல்லாஹ்வுடைய தொடர்பை ஏற்படுத்த முடியாமல் இருக்கக்கூடிய வாலிபர்கள், அல்லாஹ்வுடைய தொடர்பு என்றால் என்னவென்றே அறியாத தாய்மார்கள், இப்படிப்பட்டவர்களுடன் நீங்கள் சமகாசத்தை மேற்கொள்ளும் பொழுது உங்களுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை என்பதாக மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமக்களை சொல்லி காமிக்கின்றார்கள். வயத்தபிஉ சபீலல் முஃமினீன், நல்லோர்களின் பாதை அல்லாத ஒரு பாதை என்பது நரகத்தை கொண்டு போய் சேர்க்கும் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீனும் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பெருமக்களே அழகாக சொல்லி காமிக்கின்றார்கள். எனவே தான் நபிமார்களுடைய வாழ்க்கையை, நபிமார்களுடைய வரலாறுகளை நாம் நெடுவிலும் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், ஒவ்வொரு நபிமார்களும் செய்த துஆ, நான் நல்லவனாக இருக்க வேண்டும், நான் நல்ல அமல் செய்ய வேண்டும், என்னுடைய வாழ்க்கை என் நல்லமலை கொண்டு உயர்த்தப்பட வேண்டும் என்பதாக எந்த நபியும் கேட்டதாக வரலாறுகளிலே பெருமக்களை நாம் பார்க்க முடியாது. எல்லா நபிமார்களும் கேட்ட துஆவையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய பரிசுத்த வேதத்திலே பதிவு செய்து வைத்திருக்கின்றார். உதாரணமாக ஒவ்வொரு நபியும் நாம் எடுத்துக்காட்டாக உதாரணத்திற்கு எடுத்துக்கொள்ளலாம். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்பவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் கேட்ட பிரார்த்தனையை, அவர்கள் கேட்ட துஆவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய வேதத்திலே சொல்லும் பொழுது இப்படி சொல்லுவார், தவஃபனி முஸ்லிமன் வ அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், யா அல்லாஹ் என்னை முஸ்லிம்களில் மரணிக்க செய். யாரு? யூசுப் நபி கேட்ட துஆ. தவஃபனி முஸ்லிமன், யா அல்லாஹ் என்னை முஸ்லிம்களாக வாழ்ந்து முஸ்லிம்களாக மரணிக்க செய். வ அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், என்னை நான் வாழும் காலமெல்லாம் நல்லவர்களுடைய தொடர்புகளை என்னை ஏற்படுத்திக் கொடு என்பதாக ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆவை
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய பரிசுத்த வேதத்திலே பதிவு செய்கின்றார். அதே போல நாம் பார்த்தோம் என்று சொன்னால், உலகத்தையே ஆட்சி செய்த மனிதர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். காற்றும் ஜின்களும் சம்பாஷணை செய்தது சுலைமானுடன். சுலைமான மனித இனத்தையும் ஜின் இனத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு தன்மையை, ஒரு ஆற்றலை நாம் சுலைமானுக்கு கொடுத்தோம். அல்லாஹ் சொல்கின்றான், பறவையினுடைய சம்பாஷணை, பறவையினுடைய பேச்சுக்கள் என்ன பேசுகின்றது என்பதை செவிக தாய்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை, ஒரு ஆற்றலை சுலைமானுக்கு நாம் கொடுத்தோம். காற்றுகளை வசப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை நாம் கொடுத்தோம். உலகத்தில் யாருக்கும் கொடுக்காத மிகப்பெரிய அத்தாட்சியான வாழ்க்கையை சுலைமானுக்கு நாம் கொடுத்தோம் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய பரிசுத்த வேதத்திலே சொல்லி காமிக்கின்றார். அப்படிப்பட்ட காற்றை வசப்படுத்தியவர், ஜின்னை வசப்படுத்தியவர், பறவையின் சம்பாஷணை பேச்சுக்களினுடைய தோரணையை செயலாற்றக்கூடிய அப்படிப்பட்ட உன்னதமான நபி கேட்ட துஆவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே பதிவு செய்கின்றான். வஅத்ஹில்னி பிரஹ்மதிக ஃபி இபாதிக ஸாலிஹீன். யா அல்லாஹ், உன்னுடைய இபாதத்தை நான் வேண்டுகின்றேன், நான் உன்னுடைய அருளை வேண்டுகின்றேன். கேட்டுட்டு முடிக்கல சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், நல்லோர்களுடைய தொடர்பு எனக்கு வேண்டும் என்பதாக சொன்னார். சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் பெருமக்களே, சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு உலகத்திலே வாழக்கூடிய ஆண்களும் பெண்களும் நல்லோருடைய தொடர்பு என்பது நமக்கு வேண்டாம் என்பதாக ஒதுக்கி வைக்கின்றோம். நம்முடைய இபாதத்தை விட, நம்மவர்களுடைய துஆவை விட நல்லவர்களுடைய தொடர்பு, நமக்காக செய்யக்கூடிய நம் நண்பனுடைய துஆ மேலோங்கி நிற்கும் என்பதாக குர்ஆன் தெளிவாக நபிமாருடைய வரலாறுகளை சொல்லி குறிப்பிட்டு காட்டுகின்றன. எனவே இன்னைக்கு இளைஞர்களும் சிறார்களும் பெண்களும் இன்றைக்கு நல்லவருடைய தொடர்பு என்று சொன்னால் ஒதுங்கி நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் நல்ல உற்று நோக்கி பார்க்க வேண்டும். நல்லவர்கள் சபைகள் என்று சொன்னால், நல்ல உபதேசங்கள் நடக்கக்கூடிய சபைகளை தூரமாக்கி கொண்டிருக்கின்றோம். எவ்வளவோ உதாரணங்களை சொல்லலாம். நாம் பேசக்கூடிய இந்த ஜிம்மாவுடைய உதாரணத்தை நாம் எடுத்துக் கொள்ளலாம். நல்ல விஷயங்கள் பேசப்படும் பொழுது அதை செவிதாழ்த்தி கேட்கக்கூடிய மக்களாக நாம் இல்லை. இந்த ஒரு உதாரணமே நமக்கு மிகப்பெரிய உதாரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. பெருமக்களே, அல்லாஹ் சொல்கின்றான், உங்களுக்கு நல்லவர்களுடைய உபதேசம், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பேச்சுக்கள் உங்களுக்கு தூரமாக்கி கொள்கின்றது என்று சொன்னால், இதை விட்டும் நீங்கள் தூரமாகி விடுகின்றீர்கள் என்று சொன்னால், நல் உபதேசம் நடக்கும் சபைகளை நீங்கள் தூரப்படுத்துகின்றீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய மறுமை வாழ்க்கை மட்டுமல்ல, இம்மை வாழ்க்கையே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தூரமாக்கி விடுவான் என்பதாக மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிவு செய்கின்றார்கள். பெருமக்களே, நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே மற்றொரு இடத்திலே சொல்லுவான், மஅல்லதீன அன்அம்த அலைஹிம் மினன் நபிய்யீன வஸித்தீகீன வஷஹதாஇ வஸாலிஹீன். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதாவிலே தன்னுடைய மௌத்துடைய நேரத்திலே எல்லா விடயங்களையும் சொன்னார்கள் சஹாபாக்களிடத்திலே. இப்படி நடக்க வேண்டும், இப்படி இருக்க வேண்டும், இப்படி உம்மத் நடக்கும், இந்த வாழ்க்கை வரும், உலகம் இப்படி இருக்கும், இப்படி செய்தால் நன்மை தீன்மை, உங்களுடைய நலவு கெட்டது, எல்லா விடயத்தையும் விஷயங்களையும் சஹாபாக்களுக்கு கடைசி உபதேசமாக சொன்னார்கள். ஹதீஸிலே பதிவு செய்கின்றார்கள், மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த உபதேசத்தில் கடைசியாக ஒரு துஆவை செய்தார்கள் சஹாபாக்களுக்கு. குர்ஆனிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிவாக்கி வைத்திருக்கிறார். மஅல்லதீன அன்அம்த அலைஹிம் மினன் நபிய்யீன வஸித்தீகீன வஷஹதாஇ வஸாலிஹீன். இதுவரை குர்ஆனுடைய அத்தியாயம் இருக்கின்றது. அடுத்து சொன்னார்கள், அல்லாஹு மக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு ஃபீ ரஃபீகில் அலா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் நபிமார்களுடனும், யாரு முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபியினுடைய கடைசி உபதேச பெருமக்களை எப்படி இருந்தது என்று சொன்னால், என்னுடைய தொடர்பு நபிமார்களுடனும் சித்தியக் உண்மையாளர்களுடனும் சுகதாக்கள் மார்க்க போரில் உயிர் தியாகம் செய்தவர்களுடன் இருக்க வேண்டும் என்று சொன்ன நபி கடைசியாக ஒரு வார்த்தையை உபயோகம் செய்தார்கள், நல்லவருடைய தொடர்பை ரப்பே எனக்கு கொடுத்துவிடு என்பதாக சொன்னார்கள். நல்ல சிந்தனை செஞ்சு பார்க்க வேண்டும் பெருமக்களே, நல்ல உற்று நோக்கி பார்க்க வேண்டும் இந்த அத்தியாயத்தை. எவ்வளவு பெரிய நபி, எல்லா விஷயங்களையும் சொன்ன நபி, எனக்கும் நல்லவருடைய தொடர்பு ஏற்படுத்த வேண்டும், என்னுடைய தொடர்பை நல்லவருடன் அமைத்துக் கொள்ள வேண்டும், இதுதான் என்னுடைய உபதேசம், உங்களுக்கு நான் செய்யக்கூடிய உபதேசம் என்பதாக மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
சொன்னதாக பெருமக்களே வரலாறுகள் பேசிக் கொண்டிருக்கின்றன. எனவே இன்னைக்கு பள்ளிக்கூடங்களாக இருக்கட்டும், கல்லூரிகளாக இருக்கட்டும், என்னென்ன ஸ்தாபனங்கள் இருக்கின்றதோ அத்தனை ஸ்தாபனங்களிலும் பெரியவர்கள் சிறியவர்கள் என்ற வரைமுறை இல்லாமல் பெருமக்களே உலகம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. ஒரு பள்ளிக்கூடத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அந்த ஆசிரியர்களுக்கு செய்யக்கூடிய கண்ணியம், தவாது, மரியாதை என்பது இன்றைக்கு இல்லாமல் போய்விட்டது. ஒரு கல்லூரியை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லுவார்கள், எந்த மனிதனிடத்திலே மல்லா அதவலஹு வலா இல்மலா, எந்த ஒரு மனிதனிடத்திலே ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் ஒழுக்கம் இல்லையோ அவர்களிடத்திலே நீங்கள் கல்வி எதிர்பார்ப்பது என்பது அரிதான விஷயம் என்பதாக மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். பெருமக்களே, மல்லா அதவலஹு வலா இல்மலா, இன்றைக்கு ஒழுக்கமின்மை என்பது கல்லூரிகளாக இருக்கட்டும், பள்ளிக்கூடங்களாக இருக்கட்டும், பெரியவர்கள் சிறியவர்கள் என்ற எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் போய்விட்ட ஒரு உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே மார்க்கத்திலே ஈடேற்றம் இல்லை, வாழ்க்கையிலே ஈடேற்றம் இல்லை, நம்முடைய சமுதாயத்திலே ஈடேற்றம் இல்லை, உணவு வகைகளிலே வரக்கத்தில்லை, விவசாயங்களிலே வரக்கத்தில்லை, மனிதர்களுக்கு என்னென்ன விடயங்கள் தேவைப்படுகின்றதோ அனைத்தும் வரக்கத்தில்லாமல் ஆகிவிட்டது. காரணம் என்ன? நல்லோருடைய தொடர்பு என்பது நம்மிடத்திலே முற்றிலும் அழிந்து கொண்டிருக்கின்றது. இதுவே நம்முடைய அழிவிற்கு காரணம் என்பதாக அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பெருமக்களை சொல்லி காமிக்கின்றார்கள். சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். நாளை மறுமையில ஹதீஸிலே நாம் பார்க்க முடிகின்றது, சுவர்க்கவாசிகளுக்கு சுமை செய்தி சொல்லுங்கள் என்பதாக அறிவிக்கப்படும். இப்படி சொல்லும் பொழுது உதுகுலு ஃபி இபாதி வதுகுல் ஜன்னா, குர்ஆனிலே உதுகுலு வதுகுலி ஃபி இபாதி வதுகுல் ஜன்னா ஒரு ஆயத்து வருது. முதலாக கபூர்ல கூட நம்ம பார்ப்போம், பிலால் சாப்பு இந்த ஆயத்தை சொன்ன பின்னாடி தண்ணியை ஊற்றி என்னது வேதனை நீங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கபூர்ல நம்ம ஊற்றுவோம். எல்லா இடங்களையும் உள்ளது உதுகுலி ஃபி இபாதி வதுகுலி ஜன்னதி. அந்த இடத்துல நல்லவே அந்த அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்று சொன்னால், உதுகுலி ஃபி இபாதி, யா அல்லாஹ் என்னை இபாதத்துடன் நெருக்கமாக வைத்து விடு, கரீபாக வைத்து விடு. வதுகுலி ஜன்னதி, சொர்க்கத்திலே நுழையும் பொழுது நல்லவருடைய சவகாசத்துடன் என்னை நுழைய அல்லாஹ் என்ற அத்தியாயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறக்கி வைக்கின்றான். ஆக நாம் இபாதத் செய்கின்றோம், நாம் நல்ல விடயங்கள் செய்கின்றோம், ஆனால் நல்லவருடைய தொடர்பு நம்மிடத்திலே இல்லாமல் போய்விட்டது என்று சொன்னால் எல்லாம் அழிந்துவிடும் என்பதாக பெருமக்களே குர்ஆன் தெளிவாக நமக்கு முழக்கமிட்டு காட்டுகின்றன. இன்னைக்கு சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். இவ்வுலகிலும் சரி மறு உலகிலும் சரி நாம நினைச்சுக்கிட்டு இருப்போம், மறு உலகத்துல சொர்க்கம் கிடைக்கும், மறு உலகத்துல நரகம் கிடைக்கும், மறு உலகத்துல நாம் நல்ல விஷயங்களை பார்த்துக்கிறலாம். என்ன மௌத்தா போனதுக்கு பின்னாடி இந்த ஹதீஸ்கள், குர்ஆன் ஆயத்து, இந்த விடயங்கள் எல்லாம் பின்னாடி நமக்கு தோதுவாகும். இப்ப சொன்னா நம்முடைய கரங்களுக்கும் காதுகளுக்கும் எட்டாது என்பதாக நினைத்துக் கொள்ளலாம். பெருமக்களை, மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை மறு உலகை நோக்கி மட்டும் சொல்லவில்லை, இவ்வுலகிலும் உங்களுடைய தொடர்பு என்பது முழுக்க துண்டிக்கப்படும் என்பதாக மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். எனவே நல்லவருடைய சபைகளை நீங்கள் கண்ணியப்படுத்திக் கொள்ளுங்கள். எனவே நல்லவருடைய தொடர்புகளை நீங்கள் ஈடேற்றமாக்கிக் கொள்ளுங்கள். நல்லவருடைய சவகாசத்திலே நீங்கள் இணைந்திருங்கள். இது உங்களுடைய வாழ்க்கையை இவ்வுலகிலும் மெச்சுவிடும் என்பதாக மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிப்பார்கள். பெருமக்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவோ ஹதீஸ்களை சொல்லி இருக்கின்றார்கள். குர்ஆனுடைய நெடுவிலும் அல்லாஹ்வுடைய அத்தியாயத்தை நாம் பார்க்கலாம். ஹதீஸினுடைய தோரணைகளை பார்த்தோம் என்று சொன்னால் லட்சக்கணக்கான ஹதீஸ்கள் கிதாபுகளிலே பதிந்து கிடைக்கின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள், கால ரசூல் கௌல ரசூல் கால நபியினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எதை சொன்னாலும் நபி சொன்னார்கள் என்பதாக மார்க்கத்தை பின்பற்றிய நாம் நபிதான் நம்முடைய வாழ்க்கை என்பதாக முழக்கமிட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் எத்தனை லட்சம் ஹதீஸுக்கும் சந்தோஷம் அடையாத சஹாபாக்கள் ஒரு ஹதீஸை சொல்லும் பொழுது மட்டும் சந்தோஷம் அடைவதாக பெருமக்களே வரலாறுகளை நாம் பார்க்க முடிகின்றது. சொல்லுவார்களாம், ஆயிஷா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொன்ன மதா சாஅத்து யா ரசூலல்லாஹ், மதா சாஅத்து யா ரசூலல்லாஹ், சஹாபாக்கள் கேட்பார்களாம், யா ரசூலல்லாஹ் கியாமத் உலக அழிவு என்பதாக சொல்கின்றீர்கள், அது எப்பொழுது வரும் என்பதாக கேட்கும் பொழுது மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்களாம், கியாமத்தை நீங்க எதிர்பார்க்கிறீர்களா? உலகம் எப்போ அழியுதுன்னு நீங்க கேட்கிறீங்களா? அதற்கு நீங்க என்ன அமல் செஞ்சிருக்கிறீங்க, என்ன இபாதத் செஞ்சிருக்கிறீங்க?
கியாமத் அழியுமா, கியாமத் எப்ப வரும்னு சொல்லி கேட்கிறீங்களே, அதற்கு என்ன இபாதத் செஞ்சு வச்சிருக்கிறீங்க என்பதாக மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது சஹாபாக்கள் சொல்லுவார்களாம், ஏதோ நீங்கள் கற்றுக் கொடுத்த, நீங்கள் சொன்ன விஷயங்களை வைத்து நாங்கள் சில அமல்களை வைத்திருக்கின்றோம் யா ரசூலல்லாஹ், இதை கொண்டு நாங்கள் முன்னேற்றம் அடைந்து விடுவோம் என்பதாக சொல்லுவார்களாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்களாம், ஒரு விஷயத்தை நான் சொல்லுகின்றேன், நன்கு பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அல் மர்உ மன் அஹப்ப, உங்களுக்கு ஈடேற்றம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் மன் அஹப்பு அல் மர்உ மன் அஹப்ப, உலகத்திலே நீங்கள் யாரை பிரியப்படுகின்றீர்களோ, உலகத்திலே நீங்கள் யாரை நேசம் கொள்கின்றீர்களோ அந்த மனிதர் நல்லவர்களா இருந்தார்கள் என்று சொன்னால் அந்த நல்லவர்களுடைய தொடர்பு உங்களை மறுமை வரைக்கும் கொண்டு வந்து சேர்க்கும். எதை வைத்து மத்த சாத்து கியாமத் வரும் என்பதாக சொல்கின்றீர்களோ மாமன் அஹப்ப, அந்த நல்லவருடைய தொடர்பு கியாமத் நாள் வரையிலும் உங்களை வந்து சேர்க்கும். நீங்கள் நடிகனை பின்பற்றினீர்கள் என்று சொன்னால் அந்த நடிகனுடைய நிலைமை எங்கே கொண்டு வந்து வருமோ அதனுடன் நீங்கள் சேர்ந்து வருவீர்கள். நீங்கள் ஒரு விஷயத்தையை பிரியம் கொண்டீர்கள் என்று சொன்னால் அவனுடைய தொடர்பு எங்கே வருமோ அங்கே வரை வருவீர்கள். அதே போன்று மனஹப்ப இலல்லாஹ், அல்லாஹ்வுடைய நேசத்தை கொண்டவர்களுடன் நீங்கள் நட்பு வைத்திருந்தீர்கள் என்று சொன்னால், தொடர்பு கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னால் அந்த நட்பு, அந்த பாசம், சாலிஹீன்கள் உங்களுடைய கியாமத் வரை உங்களை வந்து சேரும் என்பதாக மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது மட்டும்தான் சஹாபாக்கள் சொல்கின்றார்கள், லட்சக்கணக்கான ஹதீஸ்களின் வாயிலாக மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாயிலிருந்து நாங்கள் கேட்டிருக்கின்றோம், எங்கேயும் எங்களுக்கு சந்தோஷம் வரவில்லை. ஆனால் இந்த ஒரு ஒற்றை வார்த்தை அல் மர்உ மன் அஹப்ப, யாருடன் நீங்கள் நல்ல உபதேசம் நல்ல தொடர்பு இருக்கின்றீர்களோ நீங்கள் ஜெயம் பற்றி விடுவீர்கள் என்பதாக மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொன்னார்கள் அல்லவா. நாங்கள் சந்தோஷம் அடைந்தோம், நாங்கள் சொர்க்கம் சென்று விடுவோம் என்பதாக நாங்களே பெருமைப்பட்டுக் கொண்டோம். ஏனென்று சொன்னால் எங்களுடைய தொடர்பு முழுக்க மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்தது. அவர்களுக்கு பின்னால் எந்த சஹாபாக்களை தலைமைத்துவத்திலே வைத்தார்களோ அவருடைய தொடர்பில் தான் இருந்தது என்பதாக சஹாபாக்கள் அறிவிக்கின்றார்கள். பெருமக்களை எல்லா கிதாபுகளிலும் பதிவு செய்யக்கூடிய விஷயங்கள். இன்றைக்கு ஒரு பள்ளிக்கூடத்துல பார்க்கிறோம், ஒரு காலேஜில் பார்க்கிறோம், ரோடுகளிலே பார்க்கிறோம், என்ன ஹெட் மாஸ்டரா இருக்கட்டும், டீச்சராக இருக்கட்டும், அசரத்தாக இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், மரியாதை என்பது, கண்ணியம் என்பது முழுக்க போய்விட்டது. முழுக்க இவனுடைய தரஜா என்பது ஆயிலாவுடைய இடத்துல இருக்கிறான். முதல் மார்க் தான் நான் எடுப்பேன், எனக்கு படிப்பு நல்லா வருது, ஏன் நான் ஆசிரியருக்கு கண்ணியம் கொடுக்க வேண்டும், ஏன் பெரியவங்களுக்கு கண்ணியம் கொடுக்க வேண்டும், ஏன் பெற்றவங்களுக்கு கண்ணியம் கொடுக்க வேண்டும், என்னுடைய கல்வி அறிவு நல்ல ஆற்றலாக இருக்கின்றது, எனவே ஆசிரியருடைய கண்ணியம் எனக்கு தேவையில்லை, தாய் தகப்பனுடைய மரியாதை எனக்கு தேவையில்லை, பெரியவர்களுடைய மரியாதை எனக்கு தேவையில்லை, நான் என்னுடைய உடைமை, என்னுடைய கல்வி ஞானம் தேர்ச்சியில் இருக்கின்றது, எனவே நான் கண்ணியம் கொடுப்பதில்லை என்பதாக பெருமக்களே இன்றைய சூழ்நிலையுடைய கல்வி அறிவு இளைஞர்களை இப்படித்தான் மெய்ப்பித்துக் கொண்டிருக்கின்றது. சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். அதனால தான் இன்னைக்கு என்ன செய்து வாலிபருடைய முழுக்க அவருடைய வாழ்க்கையை தடம் புரண்டு விட்டது. எந்த அளவு ஆகிவிட்டது என்று சொன்னால் தன்னுடைய பிள்ளைக்கு வாயிலே சிகரெட்டை வைத்து பெருமக்களே தீப்பெட்டியை பத்தி வைக்கக்கூடிய தாய்கள் இன்னைக்கு உருவாகிவிட்டார்கள். சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். நல்லவருடைய தொடர்பை துண்டித்து சீட்டு விளையாடக்கூடிய இடங்களிலே நாம் போய் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, நல்லவருடைய தொடர்பை துண்டித்து தாயக்கட்டை விளையாடக்கூடிய ஒரு கூட்டத்தில் உட்காரக்கூடிய ஒரு அவலநிலை, இதுவெல்லாம் எங்கே போய் சேர்க்கும்? பெருமக்களை சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். நரகத்தில் தான் சென்று பார்க்க வேண்டும் அல்ல, இன்றைக்கு தாயக்கட்டையினுடைய இடத்திலேயே அவன் நரகத்தை பார்க்கின்றான். சீட்டு விளையாடக்கூடிய இடங்களிலே அவன் நரகத்தை பார்க்கின்றான். டீச்சரை, ஆசிரியரை கண்ணிய குறைவாக நடக்கும் இடத்திலேயே அவன் நரகத்தை பார்க்கின்றான். தாய் தகப்பனை உதாசீனப்படுத்தக்கூடிய இடத்திலே அவன் நரகத்தை பார்க்கின்றான். பெரியவர்களுடைய கண்ணியத்தை அவன் இழக்கும் பொழுது நரகத்தை பார்க்கின்றான் என்பதாக மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். எனவே நல்லவருடைய பழக்கம் நமக்கு வேண்டும், நல்லவருடைய தொடர்பு நமக்கு வேண்டும். அபூ ஹனீஃபா ரஹீமுல்லாஹ் இன்றைக்கு இமாம்களின் பெரிய மாமேதை, கிட்டத்தட்ட 12 லட்சம் சட்டங்களை வகுத்திருக்கின்றார்கள். ஹதீஸுடைய தோரணையிலே குர்ஆனுடைய அல்லாஹ்வுடைய அத்தியாயத்தை வைத்து எவ்வளவு சட்டங்க பெருமக்களே, 12 லட்சம் சட்டங்களை கிதாபிலே பதிவு செய்கின்றார்கள். 12 லட்சம் சட்டங்களை இயற்றியவர்கள், எவ்வளவு ஒரு இபாதத். அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை எழுதுகின்றார்கள்.
அவருடைய வாழ்க்கையை சொந்த செலவிற்காக வேண்டி, சொந்த உபயத்திற்காக வேண்டி இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு நாள் கூட செலவு செய்ததில்லை. எல்லா விஷயமுமே குடும்பத்தை தவிர எல்லா விடயங்களையுமே என்ன செஞ்சாங்க? அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூல், அல்லாஹ் ரசூல், கால ரசூல், இதையேத்தான் என்ன செஞ்சாங்க? வாழ்க்கை முழுவதும் என்ன செஞ்சாங்க? உபயோகமாக கடத்தினார்கள். எனவே மிகப்பெரிய மாமேதையாக இருந்தார்கள். இன்றைக்கு உலகம் போற்றக்கூடிய மெச்சக்கூடிய மிகப்பெரிய இமாம் பெருமக்களே, அவருடைய வரலாறுகளை ஒரு விடயத்திலே பதிவு செய்கின்றார்கள். 12 லட்சம் சட்டத்தை இயற்றிய ஒரு இமாம், நல்லா கேட்கணும், ஒரு ஆசிரியர் இடத்துல ஜாஃபர் சாதிக் என்று சொல்லக்கூடிய அவருடைய ஆசிரியர் இடத்துல போய் மண்டியிட்டு உட்கார்ந்து இருந்தாங்க. எவ்வளவு பின்னாடி உள்ள மாமேதையாக ஆன பின்னாடி ஆசிரியரே ஆச்சரியப்பட்டாரா? உனக்கு நான் கற்றுக் கொடுத்த விடயங்களை வைத்து பெரிய இமாம், பல ஹதீஸ்களின் முன்னறிவை கொண்டு 12 லட்சம் சட்டங்களை நீ உயர்த்திருக்கின்றார். இன்னும் என்ன உன்னுடைய ஆசிரியர் தேவைப்படுகின்றார்களா? இன்னும் உன்னுடைய ஆசிரியரிடத்திலே மண்டி போட வேண்டுமா என்பதாக கேட்கும் பொழுது அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்கின்றார்கள், 2 வருடம் என்னுடைய வாழ்க்கையிலே 12 லட்சம் சட்டங்களை நான் ஏற்றிருக்கின்றேன். ஆனால் இந்த 12 லட்சம் சட்டங்களும் நான் படித்ததில் வந்ததில்லை, என்னுடைய அறிவை கொண்டு வந்ததில்லை, என்னுடைய நடைமுறையை கொண்டு வந்ததில்லை. நல்லவர்களுடைய உபதேசம், நல்லவருடைய பழக்கம், என்னுடைய ஆசிரியரிடத்திலே மரியாதையாக கண்ணியமாக 2 வருஷம் இருந்தேன். இந்த 2 வருஷம்தான் 12 லட்சம் ஹதீஸ்களை, 12 லட்சம் அத்தியாயங்களை சட்டமாக இயற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கு கொடுத்தான் என்பதாக பதிவு செய்கின்றார்கள் என்று சொன்னால், மிகப்பெரிய மாமேதை சாதாரண ஆசிரியர்கள், ஆசிரியரை விட திறமையானவர்கள். ஆனால் ஆசிரியரிடத்திலே கண்ணியமாக மரியாதையாக மண்டியிட்டு இந்த 2 வருடம் தான் என்னுடைய வாழ்க்கையை மாறியது என்று சொன்னார்கள் என்று சொன்னார். பெருமக்களே, நபிமாருடைய வாழ்க்கையும் சஹாபாக்களுடைய வாழ்க்கையும் இமாம்களுடைய வாழ்க்கையும் நல்லவருடைய தொடர்பை கொண்டுதான் முன்னேற்றம் அடைந்தது என்பதாக பெருமக்களே நாம் கண்ணால் காண முடிகிறது. அதே போன்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி சொல்லும் பொழுது ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அடிக்கடி சொல்லுவார்களாம், யா அல்லாஹ், எனக்கு 2 விஷயத்தை மட்டும் கொடுத்துரு. 2 விஷயம் தான் உன்னிடத்திலே நான் கேட்கக்கூடிய மிகப்பெரும் உபகாரம். ஒன்று, சஹருடைய நேரத்திலே என்னை எழுப்பி விட்டுவிடு. சஹருடைய நேரத்திலே உன்னிடத்திலே நான் கையேந்தக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்துரு. 2வது விஷயம், ரப்பே, நல்லவருடைய தொடர்பு என்னுடைய மௌத் வரையிலும் நீ விட்டுவிடாத என்னை. நல்லவருடைய தொடர்பு தான் எனக்கு வேண்டும் என்று சொன்னார். நல்லவருடைய தொடர்பை கொண்டு பெருமக்களே இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி வாழ்க்கையை பார்த்தோம் என்று சொன்னால் மிகப்பெரிய மாமேதையாக ஆனார். இப்படி இமாம்கள் சரியில்லை, இமாம்கள் நல்லவர்கள் இல்லை, இமாம்களுடைய தொடர்பை நாம் ஏற்படுத்த முடியாது என்பதாக சொல்கின்றோம். பெருமக்களே, அவருடைய வார்த்தையை கேட்க தேவையில்லை, அவருடைய வாழ்க்கையை பாருங்கள். அவருடைய வாழ்க்கையை நம்ம ஈடேற்றம் கொண்டு செல்லக்கூடிய வாழ்க்கையாக இருக்கின்றது. அவர்கள் சொன்ன விஷயம் எல்லாம் பெருமக்களே, அல்லாஹ் எதை சொன்னானோ, மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை செய்ய சொன்னார்களோ அதே நல்லவருடைய தொடர்பு பெருமக்களே அவருடைய வாழ்க்கையை உயர்த்தியது. எனவே தான் சொல்லக்கூடிய நோக்கம் என்னவென்று சொன்னால் பெருமக்களே, நல்லவருடைய தொடர்பு நம்மிடத்தில் இல்லை என்று சொன்னால் நாம் எவ்வளவுதான் குட்டிக்கரணம் போட்டாலும் நாம முன்னேற முடியாது, நம் சமுதாயம் முன்னேற முடியாது. நாம் என்ன செய்யும்? ஒவ்வொரு சட்டங்களும் நாட்டிலும் வீட்டிலும் வந்து கொண்டுதான் இருக்கும். நீங்க வெளியில ஃபார்ம் உள்ள பண்றோம், வெளியில எல்லா விஷயங்களும் செய்யறோம், எல்லா விடயங்களும் வெளியில இருக்குது. ஆனா கொடுக்கக்கூடிய ஒருத்தர் இருக்கிறான், கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை சொல்லுகின்றான், எல்லா விடயங்களும் நீங்கள் வெளியில் செல்லுங்கள், ஆனால் என்னிடத்திலே செய்யக்கூடிய சில கடமைகள் கட்டமைப்போடு இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அந்த கடமைகளையும் அந்த கட்டமைப்பையும் விட்டுவிட்டு நாம் வெளியில இருந்து என்ன குட்டிக்கரணம் போட்டாலும் பெருமக்களே, சென்ற வாரத்திற்கு முந்தின சொன்ன மாதிரி தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள் அல்லவா, சொல்லுவார்கள், ஒரு காலம் வரும், ஒரு காலகட்டத்திலே நம் சமுதாயம் என்ன செய்யப்படும், நாட்டிலே இருப்பதற்கு சந்தேகம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த உம்மத் உடைய வாழ்க்கையில ஏற்படுத்தப்படும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது சஹாபாக்கள் சொல்வார்களாம், யார சொல்லலாம், அப்படியும் ஒரு காலம் வருமா என்பதாக. அப்படிப்பட்ட காலத்தில் தான் பெருமக்களே நாம் இன்றைக்கு இருந்து கொண்டு இருக்கின்றோம். இந்த நாட்டினுடைய பிரஜையா, இந்த நாட்டிலே இருக்க வேண்டுமா என்ற ஒரு சந்தேகத்தில் இன்னைக்கு என்ன செய்யப்படுது, எங்கெங்க இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் இன்னைக்கு மோட்டா போன பின்னாடி எழுப்ப மாட்டான், என்ன வாப்பா அப்பாவை இன்னைக்கு ஞாபகப்படுத்த மாட்டான், ஒரு துவாவுல நம்ம அம்மாவை ஞாபகப்படுத்த மாட்டான், ஏங்க மோட்டா போயிட்டாங்க விட்டுருங்க, அவங்க எதுக்கு நம்மளுக்கு, ஏங்க துவா செய்யணும், அவங்களுக்கு தாத்தாக்கு துவா செய்யணுமா, பாட்டிக்கு துவா செய்யணுமா. இன்னைக்கு ஒரு சட்டத்தை போட்டான், இன்னைக்கு கபூர்ல கிடந்த என்ன பாட்டன் பாட்டி கூட்டம் எல்லாத்தையும் எழுப்புறான், நீ எல்லாத்தையும் பார்க்கிறோமா, எல்லாத்தையும் எழுப்பு.
என்னங்க எங்க அம்மா பேர் இல்ல, எங்க பாட்டி பேர் இல்ல, இன்னொரு எதையாவது சேருங்க, பாட்டம் போட்டு யாரையாவது கபருக்குள்ள இருக்கான்னு தோண்டி பாருங்க. நாம தோண்டல, இன்னைக்கு கவர்மெண்ட் நம்ம தோண்ட வச்சுட்டான். பெருமக்களை சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். நாம சொந்த பந்தங்களை நாம நல்லவுடைய தொடர்பை ஏற்படுத்தல என்பது இல்லை என்று சொன்னால் சைத்தானுடைய சூழ்ச்சி வரத்தான் செய்ய, அதை கொண்டு என்ன செய்ய முடியாது, வெற்றி கிடைக்கும் என்று சொன்னால் நம்மளுடைய நப்பாசை தான் ஒழிய மாறாக எந்த விதமான ஈடேற்றத்தையும் பெருமக்களை பட முடியாது, எடுக்க முடியாது. எனவே அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல்லக்கூடிய விடயங்கள் என்னவென்று சொன்னால் நல்லவருடைய தொடர்பை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நல்லவருடைய தொடர்பு இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க எங்கெங்க இருக்கக்கூடாதோ அங்கங்கதான் இருப்பீங்க, எதை பேசக்கூடாதோ அதை தான் பேசுவீங்க, எதை குடிக்கக்கூடாதோ அதை தான் குடிப்பீங்க. எந்த விஷயமும் உங்களுடைய காதுகள்ல செவிகள்ல விழாது. இந்த தொடர்பு, இந்த குடி, இந்த சூதாட்டம் எல்லாம் உங்களை என்ன செய்யப்படும், மறு உலகம் இல்லைங்க, இந்த உலகத்திலேயே உங்களுடைய குடும்பங்களை சுருட்டி விடுவான். மாணவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நல்ல மஅல்லதீன அன்அம்த அலைஹிம் மினன் நபிய்யீன வஸ்ஸதீகீன வஷ்ஹுதா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த கடைசி உபதேசம், யா அல்லாஹ் நபிமார்களுடன், சித்தீக்குடன், சுஹதாக்களுடன் என்னை நிலைத்திரு. குறிப்பாக கடைசியாக வார்த்தை சொல்லி முடித்தார்கள், சாலிஹீன் நல்லவருடைய தொடர்பை கொண்டு என்னை வாழவை, என்னை மோதாக்கு என்பதாக மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. அப்படிப்பட்ட நல்லவருடைய தொடர்பிலே இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பானாக. வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்